சென்னைக்கு புதிய கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோருக்கு பதில் ஆணையராக அருண் ஐபிஎஸ் நியமிப்பு. யார் இந்த அருண்? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட 3 நாட்களில் சென்னையில் போலீஸ் கமிஷனர் அதிரடி மாற்றம். பழைய கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோருக்கு பதிலாக அருண் ஐபிஎஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டு சந்தீப் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு போலீஸ் பயிற்சி கல்லூரி டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்த புகார்கள் அதிகரித்த நிலையில் அதிரடியாக இந்த மாற்றம் நடந்துள்ளது. சென்னை பெருநகர காவல்துறையின் 110வது கமிஷனராக பொறுப்பேற்றிருக்கும் இந்த அருண் ஐபிஎஸ் யார்? விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக என எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பவர்ஃபுல் போஸ்டிங் போடும் அளவுக்கு திறமைசாலியான அருண் சட்டம் ஒழுங்கு குற்ற புலனாய்வு என எந்த பிரிவாக இருந்தாலும் இவரது ஸ்டைல் அதிரடிதான். 1998ஆம் ஆண்டு பேட்ச் ஆன இவர் சென்னை பிஇ மெக்கானிக்கல் பிரிவில் தேர்ச்சி பெற்ற இவர் தெலுங்கானாவில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறை மேலாண்மை பிரிவில் பட்டய படிப்பை முடித்தார். ஐபிஎஸ் பயிற்சி முடித்த பிறகு நாங்குநேரி, தூத்துக்குடி ஆகிய உட்கோட்டங்களில் ஏஎஸ்பியாகவும், கரூர், கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் எஸ்பியாக பணியாற்றிய இவர் அசிஸ்டன்ட் கமிஷனராக சென்னை அண்ணா நகர் மற்றும் பரங்கிமலை ஆகிய இடங்களில் பணிபுரிந்துள்ளார். பின்னர் தமிழ்நாடு குற்ற புலனாய்வு துறையில் பணியாற்றிய இவர் 2012ஆம் ஆண்டு காவல்துறை டிஜிஜியாக பதவி உயர்வு பெற்று திருச்சி சரக காவல் துணை தலைவராக பணியாற்றினார். மேலும் சென்னையில் போக்குவரத்து வடக்கு மண்டலம் மற்றும் சட்டம் ஒழுங்கு தெற்கு மண்டலத்தின் ஜாயிண்ட் கமிஷனராக 2016ஆம் ஆண்டு காவல்துறை ஐஜியாக பதவி உயர்வு பெற்று திருச்சி மாநகர காவல் ஆணையராகவும் பணியாற்றினார். 2022ஆம் ஆண்டு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பொறுப்பேற்று தமிழ்நாடு முழுவதும் குற்றங்களை கவனித்தும் போலீசாரின் நடவடிக்கைகளை ஆய்வு செய்தும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க அவ்வளவு நடவடிக்கைகளை மேற்கொண்ட அருண் ஒரு சிறந்த அதிகாரியாக வலம் வந்துள்ளார். இவ்வாறு சிறந்த அதிகாரியான இவரை மேற்கொண்டு நிகழும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு நிகழ்வை சரி செய்ய அரசு நியமித்துள்ளதை அடுத்து முதல் பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் கூறியது: நான் தான் சென்னை மாநகரின் புதிய காவல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ளேன். சென்னை எனக்கு ஒன்றும் புதிதல்ல. எல்லா பிரிவுகளிலும் இந்த நகரத்தில் பணிபுரிந்துள்ளேன் என்றும், சென்னையில் தற்போது இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை மற்றும் ரவுடிசத்தை கட்டுப்படுத்துவது, மேலும் காவல்துறையில் நடக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து போன்ற சில பிரச்சனைகள் முதன்மையாக கண்காணிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். சட்ட ஒழுங்கு சீர்குலைந்தது என்பதை ஒரு சிறிய அடிப்படை கணக்கெடுப்பின்படிதான் சொல்ல வேண்டும். காலம் காலமாக குற்றம் நடக்கிறது, பின் தடுக்கப்படுகிறது. நான் சொன்னபடி கணக்கெடுப்பு நடத்தினால் சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் குற்றங்கள் குறைய தொடங்கி இருக்கிறது என்றும் இருந்தாலும் அதை மீறி நடக்கும் குற்றங்களை விரைவில் தடுப்போம் என்றும், போதைப்பொருள் நடமாட்டத்தையும் கண்காணிப்போம் என்றும் ஒன்றின் பின் ஒன்றாக கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்தார். அதிக அனுபவம் மற்றும் சிறந்த திறன் கொண்ட நபர் சென்னை ஆணையராக பொறுப்பேற்ற அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு பலரும் தனது வரவேற்பை தெரிவித்துள்ளனர்.